இன்னைக்கு அரசியல் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. ஆட்சியும் கொண்டு வரணும், அதிகாரத்தையும் கொண்டு வரணும். திமுக கூட்டணி திருமாவளவன் ஒரு காட்சியில் வெளியிட்டாரு. திருப்பி அதை உடனே திருப்பி அழிச்சிட்டாரு. அழிச்சிட்டு திருப்பி இது அதிமுக சாதகமாக இருக்கும். எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அது குறித்து விளக்கம் சொல்லியிருக்காரு. அதை போட்டதும் அவருடைய அட்மின் தான், அதை நீக்கினதும் அவருடைய அட்மின் தான். அதுக்கு உரிய விளக்கத்தை அவரே சொல்லியிருக்கார். ஏன் எடுத்தாருன்ற விளக்கத்தை என்னுடைய அட்மின்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு அவரே சொன்னதாக செய்திகள் நம்ம பார்க்குறோம். அவங்க ஒவ்வொருவருடைய உரிமையை அவங்க கேட்குறத எல்லோருக்குமே உரிமை இருக்குது. கட்சி நடத்துகிறதே எல்லோரும் கட்சி நடத்துகிறதே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எல்லோரும் அந்த கருத்தை சொல்கிறாங்க. கட்சியை ஆரம்பிக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்த நிலவரங்கள் இது எப்படி இருக்குது, என்ன இருக்குது, மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது, மக்கள் யார் ஆதரிக்கிறாங்க, அதோடு தான் நம்ம முதல்ல இந்த கூட்டணி என்பதே பார்த்திங்கன்னா நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தான் அதை உருவாக்கினாங்க. ஒவ்வொருத்தருடைய சக்தியும் நமக்கு பிரிந்து கிடைக்கிற சக்திகள் அது பயன்படாமல், மக்கள் சேவைக்கு பயன்படாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அன்றைக்கு ஒரு மெகா கூட்டணியை பேரறிஞர் அண்ணா உருவாக்கி இந்தியாவிலே ஒரு மாநில கட்சியினுடைய தலைமையில் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேசிய கட்சிகள் தான் மத்தியிலும் ஆட்சியில் இருப்பாங்க, மாநிலத்திலும் ஆட்சியில் இருப்பாங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எடுத்த அந்த முயற்சி தான் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு மாநில கட்சியினுடைய தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை மக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த மக்கள் தீர்ப்பு வழங்கினாங்க. ஆகவே அதிலிருந்து தான் அந்த கூட்டணி நம்ம பண்ணுறோம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு உரிமை இருக்குது. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் அந்த உரிமையை அவர்கள் கொண்டு வருவதற்கும் சொல்வதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் முழு சுதந்திரம் உரிமை இருக்கிறது. மற்றொரு பரபரப்பு, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரியும், அண்ணன் எதுவும் பேசவே இல்லை. எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு அண்ணன் ஒரு மூத்த ஒரு தொழிலதிபரை அது மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து இப்போ அண்ணன் அவரோட விளக்கம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து முடிச்சுக்கிறோம், தயவுசெய்து யாரும் பற்றி பேசுவாங்க அப்படின்னு தங்களுடைய கருத்து. இல்லை, எங்கள் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இது குறித்து தெளிவான விளக்கம் கொடுத்து அனைத்து ஊடகங்களிலும் வந்திருக்கிறாரு. இப்போ ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் இது மாதிரி அவங்க தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறதும் அது குறித்து விளக்கம் சொல்கிறதும் அது முறையாக இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அது எப்படி நடந்துச்சு, அதுக்குரிய விவரம் என்ன என்பதை எங்களுடைய ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னதை தான் நாங்களும் அதை அதிகாரப்பூர்வமான கருத்தாக நாங்களும் அதை வழிமொழிகிறோம். விஜயோட மாநாட்டுக்கு தொடர்ந்து அரசு மறுத்துக்கிட்டே இருக்காங்க அனுமதி, அது எதுவும் பயப்படுறாங்க? இல்லை, பொதுவாக ஒரு புதிய கட்சிகள் வருகிற போது அந்த கட்சியின் சார்பாக தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு மாநாடு நடத்துவது என்பது ஒரு மரபான விஷயம்தான். ஆனால் அதுக்கு இவ்வளவு நிபந்தனைகள் கொடுப்பது என்பது இதுவரை நாம் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக நிபந்தனை விதிப்பாங்க. ஏன்னா அந்த பாதுகாப்பு என்பது அரசினுடைய பொறுப்பு, காவல்துறையினுடைய பொறுப்பு. அதனால் நிபந்தனைகள் கொடுப்பாங்க. ஆனால் நிபந்தனையவே மொத்தமாக வச்சு அவங்கள அந்த மாநாடுகளை நம்ம நிபந்தனை எதுக்கு விதிக்கிறோம்? பாதுகாப்பாக முறையாக அது நடக்கணுன்றதுக்காக தான். நடக்கவே கூடாது நிபந்தனைகள் கொடுத்தா அது எப்படி செய்கிறது? அதனால் அது அவர் ஒரு இளைஞராக ஒரு முயற்சி எடுக்கிறாரு, சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னு முன் வர்றாரு. அவரை வரவேற்கிறது தானே எல்லாருடைய எல்லாரும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. யாரு யாரு இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் சொன்னதுன்னா எனக்கு இதாகிடுச்சு. அதனால் இல்லை, ஒரு புதிய சக்திகள் வருகிற போது அதை எப்படி அணுக வேண்டும் என்பது அவங்க தலைமை சொல்லியிருக்கிறத அவங்க செய்கிறாங்க. அவங்க தலைமை என்ன சொல்லியிருக்கிறாங்க அதுதான் செய்வாங்க. தலைமையிட்ட உத்தரவு கேட்காம, அனுமதி கேட்காம அமைச்சர்கள்லாம் அப்படி பேச மாட்டாங்க. ஆக தலைமை என்ன நினைக்கிறதோ அதை வெளிப்படுத்துகிறாங்க. இவங்க பேச வேண்டியதை அவங்க பேசுகிறாங்க, முதலமைச்சர் பேச வேண்டியதை அவங்க பேசுகிறாங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர் பேச வேண்டியதை அவங்க பேசுகிறாங்க.
அது தனிப்பட்ட அமைச்சர் சொல்கிற கருத்து தனிப்பட்ட கருத்தை எடுத்துக்க முடியாது. அது ஒரு கட்சியின் கருத்து. அந்த அமைச்சரினுடைய கருத்தாக தான், ஆட்சியாளருடைய கருத்தாக தான் நம்ம ஏற்றுக்கிற முடியும். அப்போ அவங்க சொல்கிற கருத்துலேருந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது அவர் வர்றதை விரும்பலைன்றது.